தனியார் நட்சத்திர விடுதியில் தொழில்முறை ரீதியாக பணியாற்றும் பெண்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற மனநலம் மற்றும் நல்வாழ்விற்கான தனது செயல்தளத்தை இவ்வால் அறிமுகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொழில்துறையில் பிரபல தலைவர்களும் நிபுணர்களும் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் பணியாற்றுகின்ற பெண்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்கி ஆதரவாக இருக்கின்ற சூழல்களை உருவாக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் உதவுகின்ற ஒரு முன்னேற்ற நடவடிக்கையாக இச்செயல்தளம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் தொடக்க விழாவில் காக்னிசட் நிறுவனத்தின் முன்னாள் செயலாக்க துணைத் தலைவர் மற்றும் நாஸ்காம் அமைப்பின் முன்னாள் தலைவர் சந்திரசேகர் தலைமை வகித்தார். விஐடி பல்கலைக்கழகத்தின் அறங்காவலரும் செயலாக்க இயக்குநருமான டாக்டர் சந்தியா பெண்டா ரெட்டி சிறப்பு விருந்தினராக முன்னிலை வகித்தார். பெண்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை பணி சார்ந்த வளர்ச்சிக்கு ஆதரவு அளிக்கின்ற பணி அமைவிடங்களை உருவாக்குவது மீது பல்வேறு நிபுணர்கள் பங்கேற்ற குழு விவாதம் இந்த நிகழ்வில் இடம்பெற்றது. வாழ்க்கை பயிற்சியாளர் சுலபா சந்தோஷ் நெறிமுறைப்படுத்தி வழங்கிய நிபுணர்கள் குழு விவாதத்தில் விஐடி பல்கலைக்கழக அறங்காவலர் டாக்டர் சந்தியா பென்னா ரெட்டி, முன்னணி மருத்துவ ஊட்டச்சத்து நிருபர் ஷைனி சுரேந்திரன், முன்னாள் நாஸ்காம் முன்னாள் தலைவர் ஆர் சந்திரசேகரன், முதன்மை உளவியல் நிபுணர் டாக்டர் ஸ்ரீவித்யா உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். அறிமுகம் செய்யப்பட்டுள்ள செயல்தளத்தின் புரட்சிகரமான தொலைநோக்கு பார்வை குறித்து எடுத்துரைத்த இவ்வாழ்வின் தலைமை இயக்க அதிகாரி திக் விஜய் ஸ்ரீனிவாஸ் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இவால்வ் என்பது வெறுமனே ஒரு தீர்வு மட்டுமல்ல என்றும் இது ஒரு இயக்கம் என்றும் பெண்கள் அவர்களது தொழில்முறை சார்ந்த பணிக்காலம் முழுவதிலும் எதிர்கொள்கின்ற நுட்பமான சவால்களை புரிந்து கொள்கின்ற மற்றும் அவைகளுக்கு சிறப்பான தீர்வுகளை வழங்குகின்ற ஒரு சூழல் அமைப்பை நாங்கள் உருவாக்கி வருகிறோம் என்று கூறினார். மேலும் பல்வேறு துறைகளிலும் பிரிவுகளிலும் சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தியிருக்கும் சாதனையாளர்களையும் இந்த நிகழ்வு பாராட்டி கொண்டாடியது. இந்த நிகழ்ச்சியில் சமூக சீர்திருத்த முன்னோடி டாக்டர் சாந்தி ரங்கநாதன், சதுரங்கத்தில் 2 இளம் மேதைகளை உருவாக்கிய நாகலட்சுமி ரமேஷ் பாபு, ஸ்ரீமதி சிவசங்கர், ஏரின் டாஷா, சௌமியா மோனி, ராஜலட்சுமி ஸ்ரீனிவாசன், மாதவி லதா உள்ளிட்டோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர்.